வெல்கம் டு ஏ டு ஜி டிஃபென்ஸ் தமிழ். இன்னைக்கு இருக்கிற நவீன போரில் வந்து நிறைய பெரிய பெரிய டார்கெட்ஸை வந்து ஈஸியாக ஒரு சின்ன சின்ன ட்ரோன்களை வச்சு ஈஸியாக அடிச்சிடுறாங்க. இதை வந்து நிறைய நாடுகள் வந்து பார்த்து இதை தவிர்க்கிறதுக்காக நிறைய அமைப்புகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து லேசர் வெப்பன் வந்து ஒரு முக்கியமான அடியாக வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவும் வந்து லேசர் ஆயுதம், அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பனை வந்து உருவாக்கி முடிச்சிருக்காங்க. இது வந்து தரத்துக்கு வந்து ரெடியாக இருக்குன்னு நம்ம இதை வந்து ராணுவ பிஆர்டிஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். பிஆர்டிஓ 30 கிலோவாட் லேசர் ஆயுத அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து சோதிச்சும் இருக்காங்க. இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ஓட தொழில்நுட்பம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த ஹை பவர் சிஸ்டம் வந்து மாஸ் உற்பத்திக்கு வந்து ரெடியாகவும் இருக்குது. இதை வந்து சோதனைக்கும் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இதால் வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஹெலிகாப்டர்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ட்ரோன்ஸு, ஹெலிகாப்டர்ஸே அடிக்குதுன்னா இது பெரிய ட்ரோன்ஸையும் ஈஸியாக அடிக்கும். இந்த மாதிரி ட்ரோன்ஸுகளை வந்து அடிக்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. இதோட திறன் வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. டிஆர்டிஓ வந்து இதோட வரம்பை வந்து அதிகரிக்கிற ப்ராசஸில் இருக்காங்க. இது வந்து வருங்காலத்தில் வந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 10, 20, 30 கிலோமீட்டருக்கும் இது அதிகமாக செயல்படுத்த வைக்கலாம். இதை வந்து முக்கியமாக வான்வழி அச்சுறுத்தல்கள் வந்து எதிர்கொள்றதுக்கு தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அதாவது முக்கியமாக சின்ன சின்ன ட்ரோன்ஸை அடிக்கிறதுக்காக தான் வந்து இதை முக்கியமாக உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் விலை கம்மியாக வர மிசைல்ஸையும் வந்து அடிக்கிறதுக்கு இது உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு மிசைல் வந்து ஈஸியாக விலை கம்மியாக அதை தயாரிச்சிடலாம். ஆனால் வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விலை அதிகமாக இருக்கிற மிசைலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுக்கும் வந்து ரொம்ப இதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய மிசைல்ஸ் அனுப்பலாம். நம்ம வந்து இன்டர்செப்டார்ஸ் வந்து அதிகமாக அனுப்ப முடியாது. அதுக்காக தான் இந்த லேசர் வெப்பனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஆர்டிஓ வந்து இப்போ இந்த அமைப்பு வந்து தரையிலிருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மட்டும் இது உருவாக்கலை. இதை வந்து ஒரே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை வந்து கப்பலில் இருந்தும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இதை வந்து உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த லேசர் ஆயுத அமைப்பை வந்து SLWS கப்பல்ல இருந்து இதை வந்து பயன்படுத்துகிற மாதிரியும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு வந்து 8 டன்கள் எடைக்கும் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால வந்து இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். 8 டன்னா வந்து இந்த லேசரில் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியானது தான். ஏன்னா வந்து நிறைய நாடுகள் வந்து இன்னும் வெயிட் வந்து அதிகமாக தான் வச்சுருக்காங்க. வந்து எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ வந்து லேசரோட பவரும் வந்து இது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அதையும் நம்ம பார்த்து தான் வந்து நம்ம இதை பண்ணணும். இது வந்து நம்ம இராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இப்போ சின்ன வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து போர்க்கப்பல்கள்லையும் இணைக்கிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் EOIR சென்சார் லேசர் இதை வந்து 360 டிகிரிக்கு வந்து தருது. இது சென்சார் அமைப்பை வந்து RI வருதுன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து துல்லியமாக இலக்குகளை வந்து வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜாமிங் தொழில்நுட்பமும் இதில் இருக்குது. வந்து ஒரு சிக்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஒரு ட்ரோனை வந்து நிறைய இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த கண்ட்ரோல் பண்ணுற சிக்னலையும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து சிக்னல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணால் இதை வந்து ஈஸியாக என்கேஜ் பண்ணலாங்கிறதுக்காக சேட்டலைட் மூலியமாக வந்து இந்த ட்ரோன்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதையும் வந்து இந்த சேட்டலைட் சிக்னலையும் வந்து இதால் வந்து கட் பண்ண முடியும். ஆயுதத்தோட தற்காப்பு திறன் வந்து இன்னும் மேம்படுத்தலாம். இந்த 30 கிலோவாட் லேசர் அமைப்பு வந்து விமானத்துலேயும் ரயில்லையும் ரோட்வேஸ்லேயும் மூலியமாகவும் ஈஸியாக வந்து இதை நம்ம கொண்டு போகலாம். நம்ம எந்த இடத்துல வந்து டக்குன்னு இந்த லேசர் வெப்பன் வேணும், எந்த இடத்துல ட்ரோன்களோட அச்சுறுத்தல் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து இதை வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு அதை வந்து தடுக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஒரு வான் பாதுகாப்பு வந்து நம்ம உறுதி செய்யலாம். டிஆர்டிஓ வந்து இப்போ 300 கிலோவாட் லேசர் அமைப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நினச்சி பாருங்க, 30 கிலோவாட் இருக்கிற லேசர் அமைப்பே வந்து ட்ரோன்களையும் ஹெலிகாப்டர்ஸ்களையும் வந்து இது ஈஸியாக தடுக்கும்னா 300 கிலோவாட் இருக்கிற லேசர் அமைப்பு வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக நம்மளுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதே நேரத்தில் இது இதோட லேசர் வந்து எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கள். இந்த 300 கிலோவாட் லேசர் வந்து சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகளையும் வந்து இதால் வந்து ஈஸியாக தடுக்க முடியும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பிரமோஸ் மாதிரி அதிக திறன் இருக்கிற மிசைல்ஸு வந்து இதை தடுக்க முடியும்னு நம்ம குறிப்பிடலாம். இந்த லேசர் அமைப்புகளை வந்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், இஸ்ரேல், சீனா இந்த மாதிரி வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த போட்டியில் இருக்காங்க. நான் பெஸ்ட் லேசர் வெப்பனை வந்து தயாரிக்கணும்னு.
நம்மளுக்கு முன்னாடியே வந்து இது வரைக்கும் அமெரிக்காவும் தயாரிச்சிருப்பாங்க. தயாரித்து யூஸில் அவங்க இராணுவத்தில் வந்து சேர்த்துட்டாங்க. ரஷ்யாவும் வந்து ஜாமிங் டெக்னாலஜியில் வந்து நிறையா கொண்டு வந்துட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டில் வந்து ரஷ்யா வந்து நிறைய அந்த ட்ரோன்ஸால் வந்து நிறைய அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து அதிகமாக அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா வந்து அவங்க ஜாமிங் டெக்னாலஜியை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இதால் வந்து உக்ரைனால் வந்து ஈஸியாக வந்து இந்த ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் பண்ண முடியல. ஓகே கைஸ், இது வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து இந்த 30 கிலோவாட் லேசர் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.